ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான க்ரைம் மூவி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஒன்லைனர் பார்த்தீங்கன்னா, படத்தோட ஹீரோ நிறையா பொண்ணுங்களை ஏமாற்றி அவங்கக்கிட்டேருந்து பணம் பறிக்கிறாரு. இன்னொரு பக்கம் ஹீரோயின் நிறையா பசங்களை ஏமாற்றி அவங்கள லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்கள கொண்டுட்டு அவங்களோட இன்சூரன்ஸை பணத்தை திருட்டு போகிற தொழில் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு இவங்க என்னென்னலாம் வேலை பார்க்க போகிறாங்கங்கிறது தான் இந்த படத்தோட ஸ்டோரி. வாங்க டைம் வேஸ்ட் பண்ணால் படத்துக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு 3 பேர் நம்ம ஹீரோவோட அப்பா கிட்ட வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க பையன் கடன் வாங்கிட்டு கொடுக்காம ஏமாற்றிக்கிட்டே இருக்கான்னு சொல்கிறப்ப அவங்க அப்பா இதை பெருசாக கண்டுக்காமல், நீங்கள் என்ன என்னிட்ட கேட்டால் கடன் கொடுத்தீங்க, யார்கிட்ட கடன் கொடுத்தீங்களோ அவன்கிட்டே போய் கேளுங்கன்னு சொல்லிட்டு கேஷுவலாக அனுப்பி விட்டுறாரு. என்னடா இவ்வளோ மோசமான குடும்பமாக இருக்கேன்னு சொல்லிட்டு கடைக்காரவங்க வாசலில் நிற்க ஹீரோ கரெக்டாக என்ட்ரி கொடுக்குறாரு. ஹீரோ போய் சாப்பிட்டுட்டு இருக்காரு. அப்போ ஹீரோட அப்பா வந்து அங்கே வந்து ஹீரோட அப்பாவோ ஹீரோவை கண்ணாப்பினான்னு திட்டுறாரு. ஊர் ஃபுல்லாக கடனை வாங்கி ஏன்டா என் மானத்தை வாங்குறோம், ஒழுங்கு மரியாதையை வீட்டை விட்டு வெளில போன்னு சொல்லி திட்டவும் ஹீரோ கோவத்தில் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு பேக் எடுத்துகிட்டு வெளில வந்து பார்த்தா இன்னும் அந்த கடன்காரவங்க போகாமல் கேட்டுக்கு வெளியிலே நிற்கிறாங்க. என்னடா நீ வீட்டை விட்டு போயிட்டு அவன்கிட்ட கடன் வாங்க முடியாதுன்னு நினைக்கிறியா, நீங்கள் வந்து எங்கேயும் நவரக்கூடாது, கடனை கொடுத்தா தான் போக முடியும்னு சொல்லவும் ஹீரோவாக ஒரு 1 மந்த் டைம் கேட்குறாரு. சரி, அந்த கடைக்காரங்களும் இந்த 1 மாதத்துக்குள்ளே கொடுக்கலன்னா உன்னை ஆள் அடையாளம் தெரியாத மாதிரி வெட்டி போட்டுருவோன்னு சொல்லி மிரட்டிட்டு போகிறாங்க. ஹீரோக்கும் என்னடா பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல. அப்போ ஹீரோ யதார்த்தமாக வாசலில் உட்காந்துருக்கப்போ ஒரு காலேஜ் பொண்ணு ஃபோன் பேசிகிட்டே போகுது. ஸோ அந்த பொண்ணை ஹீரோ 2 நாளாக ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த பொண்ணை ஒரு பையன் கூட லவ் பண்ணுறதை கண்டுபிடிக்கிறாரு. ஸோ அந்த பொண்ணோட ஃபோன் நம்பரை எப்படியோ வாங்கிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட பிளாக்மெயில் பண்ணுறாரு. நீ இன்னொரு பையனை லவ் பண்ணுறது, அவங்க கூட ஒன்றா இருந்த வீடியோஸ்லாம் என்கிட்ட இருக்குது, இதை உன் பேரண்ட்ஸ்க்கு அனுப்பாமல் இருக்கணும்னா எனக்கு 10,000 ரூபா பணம் அனுப்பிவிடுன்னு சொல்லி மிரட்டி காசு வாங்க ஆரம்பிக்கிறாரு. இதையே தொழிலாகவும் பண்ணலாமேன்னு நினச்சி நிறையா பேர்கிட்ட இந்த மாதிரியான வேலையில் ஈடுபட்டு நிறையா காசு சம்பாதிக்கிறாரு. இங்கே அப்படியே சீனை கட் பண்ணால் ஹீரோ ஒரு பொட்டு கடைக்கு வந்திருப்பார் சிகரெட் வாங்குறதுக்காக. ஸோ அந்த பொட்டி கடையில் இருக்க லேடியும் அவனை பார்க்க பாவமாக இருந்துச்சேன்னு, நீ கடன் கேட்டேன்னு 25,000 ரூபா கொடுத்தேன், இன்னும் நீ திரும்ப தராமல் இருக்கியப்போ என் ஹஸ்பண்டுக்கு மட்டும் உனக்கு கடன் கொடுத்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான் சொல்லவும், அப்படியா அவங்க வீட்டுக்காருக்கு தெரியாதா, நீ திரும்ப இன்னொரு தடவை என்கிட்ட கடன் கேட்டீங்கன்னா உனக்கு எனக்கு லிங்க்குன்னு சொல்லி உன் ஹஸ்பண்டுக்கிட்டே சொல்லுவேன்னு சொல்லி கடன் கொடுத்தவங்களோட வாயை அடைக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ இவர் பித்தலாட்டம் பண்ணி வாங்குற காசை வச்சு கடனை கூட அடைக்கிறதில்ல, இஷ்டத்துக்கு செலவு பண்ணிகிட்டு இருக்காரு ஜாலியாக. இவ்வளோ நாள் ஃபோனில் தான் எல்லார்ட்டையும் நம்பர் வச்சு ஏமாற்றிக்கிட்டு இருந்தாரு. சில பேர்கிட்ட நேர்லேயே போய் காசு கறக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ அப்படி ஒரு லேடி தான் ஹீரோக்கும் மாட்டியிருக்காங்க. நீ இன்னொருத்தனோட கள்ள தொடர்பில் இருக்கிறத நான் வீடியோவாக எடுத்து வச்சுருக்கேன், உன் ஹஸ்பண்டுக்கு தெரியாமல் இருக்கணும்னா நான் வந்து கேட்குறப்பெல்லாம் காசு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த லேடிக்கிட்ட மந்த்லி ஒன்ஸ் போய் காசு வாங்கிக்கிட்டே இருப்பார். ஸோ ஹீரோவுக்கு கிடச்ச காசை வச்சு ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு வீடு வாங்கிடுறாரு. ஸோ அந்த வீட்டில் வெட்டியாக தான் இருக்கார். சரி, இனிமேல் காசுக்கு என்னடா பண்ணுறதுன்னு யோசித்த ஹீரோ அந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு ஜிம் இருக்குது. ஸோ அப்பார்ட்மெண்ட் செக்ரட்டரியை கேட்டுட்டு நான் அந்த ஜிம்மில் இருக்க எல்லாருக்கும் ஃப்ரீயாக கோச்சிங் தரேன்னு பர்மிஷன் வாங்கிட்டு அந்த ஜிம்மில் போய் எல்லாருக்கும் கோச்சிங் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. எதுக்காக இந்த வேலையை பார்க்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஏதாவது பொண்ணுங்களை செட் பண்ணி காசு கறக்கலாமேன்னு தான் பார்க்குறாரு. அந்த அப்பார்ட்மெண்ட்லேயே இருக்க ஒரு ஆண்டியையும் கரெக்ட் பண்ணிடுறாரு. ஸோ இந்த ஆண்டியை காசு கறக்கிறதுக்காக கரெக்ட் பண்ணல, சும்மா என்ஜாய் பண்ணுறதுக்காக இந்த ஆண்டியை கரெக்ட் பண்ணி வச்சுருக்காரு. ஸோ அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறது எதுக்கும் வேலைக்கு தேரலன்னு சொல்லிட்டு வேறு ஏதோ ஒரு சென்டரில் வந்து சேர்ந்துருக்காரு. இது என்ன சென்டர்னு பார்த்தீங்கன்னா, டிப்ரெஷனில் இருக்கவங்களுக்குலாம் கோச்சிங் தர சென்டர். ஸோ இங்கே எதுக்காக சேர்ந்துருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணை முடக்க தான். இவங்க வேறு யாரும் இல்லை, நம்ம படத்தோட ஹீரோயின் தான். இனிமேல் நாங்கள் ஹீரோயின்னு சொல்லிக்கிறேன். ஸோ அங்கே சேர்ந்துருக்கவங்க எல்லாருமே எந்த காரணத்தினால டிப்ரெஷனில் ஆயிருக்கோன்னு சொல்லி ஒரு ஸ்டோரியை சொல்லுவாங்க. அப்படி நம்ம ஹீரோவும் ஒரு கற்பனை கதையை எடுத்து விடுறாரு. நான் ஒரு பொண்ணை சின்சியராக லவ் பண்ணால் அவன் என்னை விட்டுட்டு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஸ்டோரியை எடுத்து விட, இங்கே நம்ம ஹீரோயினும் அவங்களோட ஸ்டோரியை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் ஒரு அனாதை. இவங்க அனாதை ஆசிரமத்தில் தான் சின்ன பிள்ளையிலேருந்து வளர்ந்துருப்பாங்க. இவங்க ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ கூட வேலை பார்க்குற அஜய்ங்கிற நபரையே காதலித்து கல்யாணம் பண்ணிக்குவாங்க. ஸோ இப்படி ஹீரோயினுக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இவங்களோட லைஃப் ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக ஹாப்பியாக போயிட்டு இருந்திருக்கு. இப்படி கல்யாணம் ஆகி 6 மாதத்தில் யதார்த்தமாக ஒரு நாள் ஹீரோயினோட ஃபோனுக்கு ஃபோன் கால் வருது. அவங்களும் கேஷுவலாக எடுத்து சொல்ல அஜய்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் தெரியுது ஃபோனில் பேசுகிறது அஜய் கிடையாதுன்னு சொல்லிட்டு வேறு ஏதோ ஒரு நபர் ஃபோன் பண்ணி உங்கள் ஹஸ்பண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுமான்னு சொல்லவும் இவங்க உடனே அங்கே போய் பார்க்குறாங்க. அவர் ஆக்சிடெண்ட்டில் ஸ்பாட் அவுட்டுன்னு தெரியுது, பாடி கூட கிடைக்கலையா. ஸோ இங்கே இறுதிச் சடங்கெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. எல்லாருமே வந்து ஆறுதல் சொல்லிட்டு போகிறாங்க. இருந்தாலும் ஹீரோயினுக்கு அஜயை மறக்க முடியல. அவரையும் நினச்சி ரொம்பவே டிப்ரெஷனில் இருக்காங்க. ஸோ இவங்களோட நிலைமையை பார்த்த நம்ம ஹீரோயினோட மாமனார் மாமியார் தான் இந்த இடத்துல கொண்டு வந்து சேர்த்து விட்டுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி டெய்லி கிளாஸ் போயிட்டு இருக்கப்போ ஹீரோ வந்து ஹீரோயின் இந்த வழியாக தான் வீட்டுக்கு போவாங்கன்னு தெரிஞ்சு அந்த வழியாக நடந்து வராரு. எதுக்காக ஹீரோ அந்த வழியாக நடந்து வராருன்னா, கண்டிப்பாக ஹீரோயின் இந்த சைடாக வரப்போ லிஃப்ட் கொடுப்பாங்கங்கிற நோக்கத்தோடு நடந்து வராரு. அதே மாதிரி ஹீரோயினும் காரை எடுத்துகிட்டு வந்து வாங்க நாங்கள் அவங்கள ட்ராப் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு ஹீரோவை உள்ளே அழைச்சிக்கிறாங்க. ஸோ இப்படியே இவங்களுக்குள்ள பழக்கம் அதிகமாகுது. ஹீரோ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அளவு எஃபர்ட் போட்டு இந்த பொண்ணை கரெக்ட் பண்ண பார்க்குறாரு.
ஆக்சுவலி ஹீரோ இந்த பொண்ணை எதுக்காக கரெக்ட் பண்ண பார்த்துருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, அப்பப்போ சும்மா காசு கறக்கலாமே ஒரு 10,000 20,000ன்னு சொல்லி தான் நினச்சி கரெக்ட் பண்ணியிருப்பாரு. அப்போ ஹீரோ கூட இருக்கப்போ ஹீரோயினுக்கு ஒரு ஃபோன் கால் வரும். அது என்ன ஃபோன் கால்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தானே ரீசெண்டாக ஹீரோயினோட ஹஸ்பண்ட் இறந்து போயிருப்பாங்க. ஸோ அவரோட இன்சூரன்ஸ் பணம் 2 கோடி வரப்போகுதுன்னு கேள்விப்பட்டோன்னே ஹீரோவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. 5 10 ஆசைப்பட்டா கோடிக்கணக்கில் காசு வருது, இந்த பொண்ணை மட்டும் விட்டுறக்கூடாதுன்னு நினச்சி ஹீரோயினோட வீட்டுக்கெல்லாம் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு போய் ஹீரோயினோட மாமனார் மாமியாரையும் கனெக்ட் பண்ணிடுறாரு. ஸோ ஹீரோயினோட மாமனார் மாமியாருக்கும் ஹீரோவை ரொம்பவே பிடிச்சி போக, நம்ம மருமகளும் ரொம்ப சின்ன வயசு, அவளுக்கு இன்னும் வாழ்க்கை இருக்குது, இந்த பையனை கல்யாணம் பண்ணி வச்சிடலாமேன்னு சொல்லிட்டு இவங்களோட மாமனார் மாமியார் முடிவு பண்ண, நம்ம ஹீரோயினோட மாமனார் போய் ஹீரோ கிட்ட பேசுகிறாரு, இது மாதிரி என் மருமகளை கல்யாணம் பண்ணிக்கப்பான்னு சொல்லிட்டு. ஹீரோவும் இதைத்தானே ஆசைப்பட்டாரு, அவரும் உடனே ஓகே சொல்லிடுறாரு. எதுக்கும் ஹீரோயின் கிட்டேயும் ஒரு வார்த்தை கேட்டுடலாமேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்டேயும் கேட்குறாங்க. அவங்களும் மேரேஜ்க்கு ஓகே சொல்லிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன, இவங்க 2 பேருக்கும் ரிஜிஸ்டர் மேரேஜ் நடக்குது. இந்த மேரேஜை நடத்தி வைக்கிறதே நம்ம ஹீரோயினோட மாமனார் மாமியார் தான். ஸோ ஹீரோயின் இவ்வளோ நாளாக அவங்களோட மாமனார் மாமியார் வீட்டில் தானே இருந்தாங்க. ஸோ இப்போ இவங்களுக்கு கல்யாணம் ஆகிட்டனால ஹீரோயின் வந்து ஹீரோவோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஸோ ஹீரோயினோட மாமனார் மாமியாரும் நீங்கள் பார்த்து இருங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு விஷ் பண்ணிவிட்டு அவங்களும் அவங்க வீட்டுக்கு கிளம்புறாங்க. ஸோ அடுத்த நாள் காலைல எழுந்திரிச்ச உடனே ஹீரோ பாருங்கள், ஹீரோயினுக்காக பெட் காஃபியெல்லாம் போட்டு வச்சுட்டு டிஃபனை ரெடி பண்ணி கொடுக்குறாரு. நம்ம ஹீரோ வீட்டிலே தான் இருக்கிறாரு, அதனால் இந்த வேலையெல்லாம் பார்த்து கொடுக்குறாரு. ஹீரோயினும் சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் ஆஃபீஸ் கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்க்கு போக ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி ஹீரோயின் போயிட்டு வந்தாலும் நைட்டு டின்னரும் ரெடி பண்ணி வச்சுருப்பாரு. இதுக்கிடையில் ஹீரோயின் வீட்டில் இல்லாத நேரத்தில் ஜிம்முக்கு போவார். அது மட்டும் இல்லாமல் ஹீரோயின் வீட்டில் இல்லாத நேரத்தில் அந்த ஆன்ட்டி கூட அப்பப்போ போய் என்ஜாய் பண்ணிட்டு வரதுன்னு இவரோட லைஃப் கொஞ்சம் ஹாப்பியாகவே போயிட்டுருக்கு. ஹீரோயினுக்கு நைட்டு டின்னர் ரெடி பண்ணி வைக்கிறது என்ன, அவர் தாங்குன்னு தாங்குறது என்னன்னு சொல்லிட்டு இவங்களோட லைஃப் ரொம்பவே நல்லா போயிட்டுருக்கு. ஹீரோயினுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரில, இவர் ஒரு ஏமாத்துக்காரர்னு. அப்படியே சீனை கட் பண்ணால் ஒரு நாள் காலையில் ஹீரோ தூக்கத்தில் எழுந்திரிச்சு பார்க்குறப்ப 6 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு ஹீரோயின் கிளம்பி ரெடியாக கபோர்டில் எதையோ அவசரமாக தேடிட்டு இருக்காங்க. ஹீரோவோ என்ன தேடிட்டு இருக்கேன், இன்றைக்கி என்ன சீக்கிரமாக கிளம்பிட்டேன்னு கேட்குறப்ப, இன்றைக்கி ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குது, அதனால் நான் சீக்கிரம் போகிறேன், எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் கூட வேணான்னு சொல்லிட்டு போகிறாங்க. இவங்க போன அவசரத்தில் பீரோல் கபோர்டை கூட ஒழுங்காக சாத்தலை, லாக்கர் கூட கீயோடு இருக்குது. ஹீரோயின் போன உடனே இவ என்ன தான் அவ்வளோ நேரம் தேடினான்னு சொல்லிட்டு இவர் போய் பீரோவில் திறந்து பார்க்குறாரு. அப்போ லாக்கருக்குள்ளே இருக்கிறத பார்க்குறாரு. உடனே லாக்கரை திறந்து பார்க்குறாரு, உள்ளே நிறைய நகை இருக்குது. இந்த நகையெல்லாம் எடுத்துகிட்டு ஓடி போயிடுவோமான்னு ஹீரோ லைட்டாக யோசிக்கிறாரு. வேணாம் இதை விட பெரிய அமௌண்ட்டே வருது, இன்சூரன்ஸ் வந்தோன்னா அதை எடுத்துகிட்டு போடலான்னு சொல்லி நினைக்கிறாரு. அப்புறம் வேறு ஏதாவது உள்ளே இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்குறப்போ ஒரு பொம்மை கார் லாக்கருக்குள்ளே இருக்குது. இது ஏன் லாக்கருக்குள்ளே வச்சுருக்கான்னு சொல்லி புட்டு பார்த்தா அது ஒரு பென்ட்ரைவு. ஏன் இவ்வளோ சீக்கிரட்டாக அந்த பென்ட்ரைவ் வச்சுருக்கணும்னு சொல்லிட்டு அதை போட்டு பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு போட்டு கேட்குறாரு. அந்த பென்ட்ரைவில் ஒரு ஆடியோ இருக்குது. அந்த ரெக்கார்டில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் ஒரு நபர்கிட்ட ஃபோன் பண்ணி, அஜய் இந்த வழியாக தான் ரெட் கலர் காரில் வருவான், ஸோ அவனை ராலியை வச்சு அந்த காரை நசுக்கி ஆக்சிடென்ட் மாதிரி க்ரியேட் பண்ணி அவனை கொலை பண்ணிருங்கன்னு சொல்லி ரெக்கார்ட் ஆகிருக்கு. இது கேட்டோன்னே ஹீரோக்கு அள்ளு விட்டுருது. அந்த நேரம்னு பார்த்து காலிங் பெல் அடிக்க போய் திறந்து பார்த்தா ஹீரோயின் தான் வந்திருக்காங்க. என்னன்னு ஹீரோ கேட்குறப்ப, இல்லை ஒரு முக்கியமான ஃபைலை மறந்து வச்சுட்டேன்னு சொல்லிட்டு மறுபடியும் வீட்டுக்குள்ளே வராங்க. ஹீரோக்கோ தெரியாமல் ராட்சசிக்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டோமேன்னு சொல்லி விறுவிறுத்து போய் ஹாலில் உட்காந்துருக்க. ஹீரோவோட ஆக்டிவிட்டீஸில் நிறையா சேஞ்சஸை ஹீரோயினை நோட் பண்ணுறாங்க. வந்து கபோர்டை நல்லா பூட்டி வச்சுட்டு அந்த பென்ட்ரைவை எடுத்துக்கிட்டு அந்த கீயையுமே எடுத்துகிட்டு போகிறாங்க. கபோர்டை நல்லா பூட்டி வச்சுட்டு லாக்கரை. ஸோ ஹீரோவோட ஆக்டிவிட்டீஸில் நிறையா சேஞ்சஸை பார்த்த ஹீரோயின் ஒருவேளை பென்ட்ரைவை எடுத்து போட்டு கேட்டிருப்பானோங்கிற ஒரு சந்தேகத்தோடய ஹீரோவை பார்த்துக்கிட்டே கிளம்புறாங்க. ஹீரோயின் போனதுக்கப்புறம் ஹீரோ வேகமாக மறுபடியும் அந்த கபோர்டை செக் பண்ணுறதுக்காக போகிறாரு. அப்போ தான் தெரியுது லாக்கர் பூட்டி இருக்குது, கீ கூட இல்லைன்னு சொல்லிட்டு. ஹீரோக்கும் பயங்கர பயம், நம்மளே போட்டு தள்ளிடுவாளோன்னு சொல்லிட்டு நைட்டு பயத்தோடு ஹீரோயின் கிட்ட பேசுகிறாரு. ஹீரோயினுக்கும் ஹீரோட ஆக்டிவிட்டீஸில் நிறையா சேஞ்சஸ் தெரியும். என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரியாகவே இருக்குன்னு கேட்குறப்ப ஹீரோ அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, கேஷுவலாக தான் இருக்குன்னு சொல்லி பேசி சமாளிக்கிறாரு. அடுத்த நாள் காலையில் ஹீரோயின் ஆஃபீஸ் கிளம்புன உடனே ஹீரோ மறுபடியும் அந்த கபோர்டில் வேறு என்னென்னலாம் வச்சுருக்கான்னு சொல்லிட்டு அலசி ஆராய பார்க்குறாரு. அப்போ நிறைய ஏதேதோ ஃபைல் பேப்பர்ஸ்லாம் கிடைக்குது. நம்ம ஹீரோக்கோ படிக்க தெரியலை, படிச்சிருந்தா தானே இதெல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அதை வச்சிடுறாரு. இருந்தாலும் அவருக்கு பயத்தோடே இருக்குது, எப்படியாவது இந்த வீட்டை விட்டு வெளில போயிடணும், அப்படி இல்லைன்னா இந்த உண்மையை அவங்க மாமனார் மாமியார்கிட்டையாவது சொல்லிடணும்னு சொல்லிட்டு நேராக அவங்க மாமனார் மாமியார் வீட்டுக்கு போகிறாரு. அந்த நேரம்னு பார்த்து மாமியாருக்கு ஹீரோயின் ஃபோன் பண்ணவும் மாமியார் ஹீரோ இங்கே தான் இருக்காருங்கிற உண்மையை சொல்லிடுறாங்க. ஸோ இதில் ஹீரோ கல்லு விட்டு போயிடுது. உடனே ஹீரோயினுமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஹீரோ அங்கேருந்து ஏதோ பேசி சமாளித்து அழைச்சிட்டு போயிடுறாங்க. அடுத்த நாள் சண்டே அன்னைக்கு கூட ஹீரோயின் வீட்டில் இல்லாமல் வெளில கிளம்புறாங்க. இதனால் சந்தேகப்பட்ட நம்ம ஹீரோயின் வெளில போனோடனே அவங்களோட காரை ஒரு பைக்கை வச்சு ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகிறாங்க. இவங்க எங்கே தான் போகிறாங்கன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோவும் பின்னாடியே வந்துகிட்டு இருக்காரு ஹீரோயினுக்கு தெரியாமல்.
ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் இப்போ எங்கே வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டை மீட் பண்ணுறதுக்காக வந்திருப்பாங்க. ஸோ இதை பார்த்து ஹீரோ வந்து எதுக்காக இங்கே வந்திருக்கான்னு ஒன்றும் புரியாமல் நேராக வீட்டுக்கு வந்துடுறாரு. ஸோ வீட்டுக்கு வந்தோடனே தான் தெரியுது ஹீரோயின் வந்து ஹீரோக்காக இன்சூரன்ஸ் எடுக்க வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோயினோ வீட்டுக்கு வந்த உடனே ஒரு பேப்பரை ஹீரோ கிட்ட கொடுத்து இதை படித்து பார்த்து சைன் போர்டுன்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு தான் படிக்க தெரியாது, என்ன இருக்குன்னு நீயே சொல்லுன்னு ஹீரோயின்கிட்ட கேட்கவும், உனக்கு தான் இன்சூரன்ஸ் எடுத்திருக்கேன், அதில் ஒரு சைன் போடுன்னு சொல்லவும், சைன் போட முடியாதுன்னு சொன்னால் இப்பயே கொண்டாலும் கொண்டுருவான்னு சொல்லிட்டு ஹீரோ பயந்துக்கிட்டு சைன் போட்டுடுறாரு. ஸோ சைன் போட்டதுக்கப்புறம் அவன் ஹஸ்பண்டை கொண்ட மாதிரி நம்மளே கொண்டாலும் கொண்டுருவான், இனிமேல் வீட்டை விட்டு வெளில போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மனசுலேயே நினச்சிக்கிட்டு இவர் பயத்துலேயே சைன் போட்டு கொடுக்குறாரு. இது ஒரு சைடு போயிட்டுருக்கு. இன்னொரு தொல்லை வேறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் புதுசாக ஒரு வேலைக்கார அம்மாவை புக் பண்ணியிருக்காங்கன்னு தெரிய வருது. ஸோ இந்த அம்மா எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோவை கண்காணிக்கிறதுக்காக தான் ஒரு வேளை ஹீரோயின் புக் பண்ணியிருப்பாங்களா என்னன்னு தெரில. ஹீரோவுக்கு இவங்க வந்தது சுத்தராக பிடிக்கல. ஹீரோயின் கிட்டே இவங்க வேணான்னு சொல்கிறப்ப ஹீரோயினும், நீ எவ்வளோ நாள் தான் வீட்டு வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு கஷ்டப்படுவேன், அதனால தான் நான் தான் புக் பண்ணேன், அவங்க இனிமேல் இங்கே தான் இருப்பாங்க, நைட்டு கூட இங்கே தான் தங்குவாங்கன்னு சொல்லிடுறாங்க. ஹீரோக்கு எப்படி தப்பிக்கிறதுனே தெரில. நைட்டு கூட தூங்க மாட்டுறாரு. தூங்கினா தலகாணியை வச்சு அமுக்கி கொண்டுருவாங்களோன்னு சொல்லி பயத்திலே இருக்காரு. இப்படியே கொஞ்சம் நாட்கள் போகுது. ஹீரோ அவரோட ஃப்ரெண்டுக்கு ஃபோன் அடிக்கிறாரு. ஹீரோட ஃப்ரெண்டு வந்து ஒரு ஃபார்மசி வச்சுருப்பாரு. ஸோ எனக்கு அர்ஜென்ட்டாக கொஞ்சம் மயக்க மருந்து தேவைப்படுது, நான் சொல்கிற அட்ரஸ்க்கு கொண்டு வந்து கொடுத்துட்றான்னு சொல்லிட்டு அவர்கிட்டேருந்து மயக்க மருந்தை வாங்கி நம்ம வேலைக்காரம்மா குடிக்கிற பாலில் அதை மிக்ஸ் பண்ணி வச்சிடுறாரு. ஸோ அந்த அம்மாவும் அந்த பாலை குடிச்சிட்டு மயக்கமாயிடுது. கரெக்டாக இந்த நேரத்தில் ஹீரோயினும் வீட்டில் எல்லாம் வெளில போயிருக்காங்க. இதுதான் நல்ல சான்ஸ்ன்னு சொல்லி வீட்டை விட்டு எஸ்கேப் ஆகலாமேன்னு சொல்லிட்டு போய் கதவு திறந்து அங்கே ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்டுங்க. கரெக்டாக ஹீரோ வெளில போகிற நேரத்தில் கரெக்டாக ஹீரோயின் வந்து நிற்கிறாங்க. ஸோ இதுக்கு மேலே உண்மையை மறைச்சா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினை உட்கார வச்சு எல்லா உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நான் உண்மையிலே உன்னை காதலிச்சு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கல, நான் உன்னை ஏமாற்றி பணம் பறிக்கலாங்கிற ஐடியாவில் தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்கிறப்ப ஹீரோயினும் எனக்கு இது ஆல்ரெடி தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் என்னோட முன்னாள் ஹஸ்பண்டை நான் தான் கொலை பண்ணங்கிறதும் உனக்கு தெரியுங்கிறது எனக்கு தெரியும்னு சொல்கிறாங்க. ஹீரோவோ ஹீரோயின் கிட்ட நான் ஃப்ராடுன்னு தெரிஞ்சு என்னை எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு கேட்குறாங்க. நீ ஃப்ராடுன்னு எனக்கு தெரியும், நீ எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பேன்னு தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், நானும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேன்னு சொல்லிட்டு ஃப்ளாஷ்பேக்கை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் வேலை பார்க்குற ஐடி கம்பெனியில் அஜயை வந்து ஹீரோயின் லவ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அஜயும் ஹீரோயினை லவ் பண்ணிக்கிட்டு தான் இருப்பார். இப்படி இருக்கப்போ ஹீரோயின் ஒரு திருட்டு வேலை பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதை அஜய் பார்த்துருவாங்க. ஸோ அப்படி ஹீரோயின் என்ன திருட்டு வேலை பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வேலை பார்க்குற கம்பெனியோட முக்கியமான ப்ராஜெக்ட்ஸை காப்பி பண்ணி வேறு கம்பெனிக்கு காசுக்கு விற்றுக்கிட்டு இருந்திருப்பாங்க. இதை அஜய் கவனிச்சிருவார். ஸோ அஜய் பார்த்துட்டாருன்னு ஹீரோயினுக்கு தெரிஞ்ச உடனே அஜயும் இவங்களும் சேர்ந்து ஒரு டீல் பேசிக்கிறாங்க. இனிமேல் நம்ம 2 பேரும் சேர்ந்து இதை பண்ணலாம், இது மூலியமாக நம்மளுக்கு நிறைய காசு கிடைக்கும், அதில் 2 பேரும் 50-50 ஷேர் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு 2 பேர் டீமாக சேர்ந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு இவங்களோட டீமோட ப்ராஜெக்டை தான் காசுக்கு விற்றுக்கிட்டு இருந்தாங்க. நாட்கள் போக போக மற்ற டீமோட ப்ராஜெக்டையும் காப்பி பண்ணி லட்சக்கணக்கில் விற்க ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. இதில் உங்களுக்கு பயங்கர லாபம் கிடச்சிருக்கு. ஸோ இப்படி இவங்களோட லைஃப் போய்கிட்டே இருக்கப்போ திடீர்னு அஜய் வந்து ஹீரோயின் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணியிருப்பார். நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாமான்னு சொல்லிட்டு ஹீரோயினுமே ஷேர் கொடுக்குறதுக்கு இவனை மேரேஜ் பண்ணிக்கிட்டா மொத்த காசுமே நம்மள்ட்டே இருக்குமேன்னு சொல்லிட்டு ஓகே சொல்லிடுறாங்க. ஸோ இவங்க ஓகே சொன்ன கொஞ்ச நாள்லேயே இவங்க பேரண்ட்ஸும் உங்களுக்கு மேரேஜ் ஏற்பாடெல்லாம் பண்ணி கல்யாணமும் நடந்துருது. இப்படி இருக்கப்போ ஹீரோயினும் அஜயும் வேலை பார்க்குற கம்பெனியோட மேனேஜர்கிட்ட கம்பெனி ஓனர் வந்து பேசுகிறாரு. நம்மளோட ப்ராஜெக்ட் எல்லாமே ஆப்போனன்ட் கம்பெனி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, நம்ம கம்பெனிக்குள்ளே யாரோ ஒரு கருப்பாடு இருக்காங்க, அது யாருன்னு கண்டுபிடிங்கன்னு சொல்லவும் மேனேஜரோ எல்லாரும் எம்ப்ளாயிஸ் மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. ஸோ கூடிய சீக்கிரம் யாருன்னு கண்டுபிடிப்போன்னு சொல்லிட்டு எல்லாரையும் மிரட்டி விடுறாரு. இங்கே இப்படி ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கப்போ இந்த பிரச்சனையோட சீரியஸ்னஸ் தெரியாமல் அஜயோ கிடச்ச காசை வச்சு ஒரு ஆடி கார் வாங்கியிருக்காரு. ஸோ இந்த ஆடி காரை பார்த்த அஜயோட அப்பாவோ, என்னப்பா ஆடி கார்லாம் வாங்கியிருக்க, அவ்வளோ காசு ஏது லோன் போட்டு வாங்கினியான்னு கேட்குறப்ப, இல்லைப்பா நான் ஒரு ப்ராஜெக்ட் முடிச்சனால என்னோட கிளைண்ட் கிஃப்ட் பண்ணாருன்னு சொல்கிறாங்க. ஸோ ஹீரோயினும் எதுக்கு இந்த ஆடி கார்லாம் வாங்கினேன், இப்போ போயிட்டுருக்க பிரச்சனையெல்லாம் தெரியுமா தெரியாதா, இவ்வளோ நீ காசு செலவு பண்ணினா நம்ம மேலே சந்தேகம் வரும்னு சொல்கிறாங்க. அஜயும் இதை பெருசாக எடுத்துக்கிற மாதிரி தெரியல. அந்த காசை வச்சு சூதாட்டம் மசாஜ்ன்னு சொல்லி ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ புதுசாக ட்ரிங்க் பண்ணவும் ஆரம்பிக்கிறாரு. டெய்லியும் குடிச்சிட்டு வரவும் ஹீரோயினும் அஜயை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இஷ்டத்துக்கு காசு செலவு பண்ணாதன்னு கேட்குறப்ப நம்ம அஜயோ ஹீரோயினை பயங்கரமாக திட்டுறாரு. நான் என்ன உன் காசுலேயே இதெல்லாம் பண்ணேன், நம்ம 2 பேருக்கும் ஷேர் வரதில்லை, நான் என்னோட ஷேர் தான் செலவு பண்ணுறேன், உன் காசை நீ தானே வச்சுருக்கான்னு சொல்லி 2 பேரும் பயங்கரமாக சண்டை போட்டுக்கிறாங்க.
இப்படி ஒரு பக்கம் இங்கே பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கப்ப இவங்க எது நடந்துடக்கூடாதுன்னு நினச்சி பயந்தாங்களோ அதுவே நடந்துருச்சு. மேனேஜர் சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கப்ப நம்ம ஹீரோயினும் அஜயும் சேர்ந்து பண்ண தில்லாலங்கடி எல்லாம் அதில் ரெக்கார்ட் ஆகிருக்கு. அதை பார்த்துடுறாங்க. ஸோ பார்த்த உடனே மேனேஜர் வந்து உங்கள் 2 பேர்கிட்டையுமே பேசுகிறாங்க. உங்கள் 2 பேரையும் ஈஸியாக நல்லா போலீஸில் பிடிச்சி கொடுத்துடலாம். ஆனால் அதனால் எனக்கு எந்த யூஸுமே இல்லை. நீங்கள் பண்ணுற இதே வேலையில் என்னையும் சேர்த்துக்கங்க. ஆனால் ஒரு கண்டிஷன், ஷேரில் எனக்கு 60% வரணும், உங்களுக்கு 40% சொல்லி இவர் அவங்க கூட டீல் பேசிக்கிறாரு. ஸோ இவங்களும் வேறு வழி இல்லாமல் ஒத்துக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்டை விற்று 3 பேருமே காசு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கப்போ இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒர்க் வருது. அதாவது 20 கோடி பட்ஜெட் வருது. ஸோ அதில் வந்து எனக்கு 70% நீங்கள் 30%ன்னு சொல்லி பேசுகிறாரு. அவங்களும் வேறு வழி இல்லாமல் ஒத்துக்கிறாங்க. இந்த ஒர்க்கை வந்து ஹீரோயின் கிட்ட கொடுக்குறாங்க. ஸோ ஹீரோயினுமே அதை பண்ணி முடிச்சிடுறாரு. ஸோ இது அஜய்க்கு தெரியாமல் என்னான்னு சொல்லி பார்த்துக்கிறாங்க. ஸோ ஹீரோயினும் மேனேஜர் சொன்ன மாதிரியே அந்த ப்ராஜெக்டை ஒத்துக்கிட்டு முடிச்சிடுறாங்க. அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு 20 கோடி பணமும் வந்துடுது. சொன்ன மாதிரியே 70% வந்து மேனேஜருக்கு தர வேண்டியது, மீதி 30% இவங்க எடுத்துக்கணும். ஸோ இப்படி எங்கள் வேலை போய்கிட்டே இருக்கப்போ நம்ம அஜயை காட்டுறாங்க. அஜய் குடி, போதை, கஞ்சான்னு சொல்லிட்டு நிறைய காசு செலவு பண்ணிவிட்டு ஆஃபீஸ்க்கு கூட சரியாக வரதில்லை. இப்படி போயிட்டுருக்கப்போ அஜயோட ஷேர் எல்லாமே தீர்ந்துருது. அவர்கிட்ட பணமே இல்லை. சரி, ஹீரோயினோட அக்கௌண்ட்டை செக் பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லி பார்க்குறப்ப இப்போ ரீசெண்டாக 1 கோடி கிரெடிட் ஆகிருக்கதை பார்க்குறாரு. ஸோ நம்மக்கிட்ட சொல்லாமலே ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு இவர் ரொம்பவே டென்ஷன் ஆகுறாரு. ஸோ உடனே மேனேஜருக்கு ஃபோன் பண்ணி திட்டுறாரு. என்னை விட்டுட்டு நீங்கள் 2 பேரும் சேர்ந்துக்கிட்டீங்களா, உங்கள் 2 பேரையும் சும்மா விட மாட்டேன்னு சொல்லி திட்டுறாரு. அடுத்து ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததுமே ஹீரோயின்கிட்டே சண்டை போடுறாங்க. என்கிட்ட சொல்லாமல் எதுக்கு அந்த ப்ராஜெக்டை பண்ணேன்னு கேட்குறப்ப மேனேஜர் தான் உன்கிட்ட சொல்ல வேணான்னு சொன்னார். இப்போ என்ன என் அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கிறது, உன்னோட ஷேரை நான் தந்துடுறேன், நான் தர முடியாதுன்னு நான் சொன்னேங்கிற மாதிரி ஹீரோயின் பேசிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அஜய் ஹீரோயின் சொல்கிறத காதிலே வாங்கிக்க மாட்டுறாரு. ஸோ அடுத்த நாள் ஆஃபீஸ் போகிறப்ப நம்ம மேனேஜர் ஹீரோயினை வந்து மீட் பண்ணுறாரு. அஜயோட ஆக்டிவிட்டீஸ் எதுவுமே சரியில்லை, இப்படியே போனால் நம்மளும் சேர்ந்து போலீஸில் மாட்டிக்குவோம். ஸோ அஜயை கொல்றதை தவிர வேறு முடிவே இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம மேனேஜர் ஒரு ஆளை ஹீரோயின் கிட்ட காட்டுறாங்க. ஸோ இவன் எனக்கு நல்ல பழக்கப்பட்ட ஆள் தான், நீ அஜயோட ஆக்டிவிட்டீஸை இவனுக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணியேன்னா அவன் அஜயோட கதையை முடிச்சிருவான்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கு நம்ம ஹீரோயினுமே ஒத்துக்கிறாங்க. அப்போ தான் அந்த கில்லருக்கு ஃபோன் பண்ணி ஹீரோயின் மாதிரி அஜய் ரெட் கலர் காரில் வருவான், நீங்கள் ஆக்சிடென்ட் மாதிரி க்ரியேட் பண்ணி அவனை கொன்றுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த ரெக்கார்டை அந்த கில்லர் மூலியமாக மேனேஜர் ரெக்கார்ட் பண்ணி அவரோட பென்ட்ரைவில் வச்சுருப்பாரு. ஸோ ஹீரோயின் வந்து எல்லா இறுதிச் சடங்கையும் அஜய்க்கு முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் மேனேஜரை மீட் பண்ண வந்தப்போ இந்த ரெக்கார்டை போட்டு காமிச்சு, இனிமேல் உனக்கு ஷேர் 10% தான், நீ அதுக்கு மேலே ஏதாவது வில்லங்க பண்ணணும்னு நினச்சின்னா இந்த ரெக்கார்டை நான் போலீஸ்கிட்ட காமிச்சிருவேன்னு சொல்லி ஹீரோயினை பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு மேனேஜர். ஸோ இப்போ ஹீரோயினுக்கு மேனேஜர் கிட்டேருந்து தப்பிக்க வழியே தெரியல. இந்த நேரத்தில் தான் நம்ம ஹீரோயினோட மாமனார் மாமியார் வந்து இந்த மாதிரி அஜய்க்கு வந்த இன்சூரன்ஸை பற்றி பேசியிருப்பாங்க. ஸோ இந்த பெருசுங்களை கழட்டி விட்டு போகலான்னு நினச்ச ஹீரோயினுக்கு இது ஒரு நல்ல ஆஃபராக இருக்குது. ஒரே தான் இந்த இன்சூரன்ஸையும் வாங்கிட்டு போயிடலாமேன்னு நினச்சிருப்பாங்க. அப்போ தான் திடீர்னு இன்னொரு குண்டை தூக்கி போடுவாங்க, உனக்கு 2வது கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு இருக்கோமேன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ தான் இவங்களாம் மாப்பிள்ளை பார்த்தா பிரச்சனை ஆயிருமேன்னு சொல்லிட்டு, நீயே ஒரு ஃப்ராடு, உன்னைய கல்யாணம் பண்ணிக்கிட்டா உனக்கு கொஞ்சம் ஷேர் கொடுத்துட்டு உன்னை விட்டு பிரிஞ்சிடலான்னு தான் நான் உன்னை செலக்ட் பண்ணேன்னு சொல்லிட்டு எல்லா ஃப்ளாஷ்பேக்கையும் ஹீரோயின் ஹீரோ கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோவோ ஹீரோயினுக்கு நான் இந்த மேனேஜர்கிட்டேருந்து தப்பிக்க ஒரு நல்ல ஐடியா தரேன், அதுக்காக நீ எனக்கு ஒரு 50 லட்சம் மட்டும் கொடுத்தா போதுன்னு சொல்கிறாரு. இருந்தாலும் ஹீரோயினுக்கு எனக்கு 18 கோடிக்கு மேலே காசு வரும், உனக்கு நான் நிறையாவே தரேன்னு சொல்கிறாங்க. ஹீரோ அதெல்லாம் எனக்கு வேணாமா, நீ கூட காசு கொடுத்துட்டு அடுத்து எண்ணெய் போட்டு தள்ளிட்டு அந்த காசை வாங்கலான்னு பார்ப்பா, அதனால எனக்கு வெறும் 50 லட்சம் போதுன்னு சொல்லிட்டு இவர் ஒரு ஐடியாவை கொடுக்குறாரு. ஸோ ஹீரோ என்ன ஐடியா சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக மேனேஜர் கொடுத்த ப்ராஜெக்டோட வேலை முடிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கான மணியும் உனக்கு வந்துருச்சு. கண்டிப்பாக இந்த மணியை நீ போய் மேனேஜர்கிட்ட கொடுக்க தான் செய்யணும். ஸோ அதுக்கு வச்சு நான் ஒரு பிளான் போடுறேன்னு சொல்லிட்டு இந்த பணத்தையெல்லாம் எடுத்துக்கிட்டு நீ ஒரு பில்டிங்க்கு போ, அந்த பில்டிங்க்கு மேனேஜரையும் ஃபோன் பண்ணி பணத்தை வாங்கிக்க வர சொல்லு, நான் ஆப்போசிட் பில்டிங்கில் இருந்து நான் உனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. நீ போய் ஒரு 4th ஃப்ளோரில் இருந்துட்டு உன்னோட ட்ரெஸ் மேலே ஃபேக் பிளட்டை தடவிக்கோ. கரெக்டாக மேனேஜர் வரப்போ நீ அப்படியே மயங்கி விழுந்துரு. அது மட்டும் இல்லாமல் மேனேஜர் வந்தோடனே நீ இறந்து கிடக்கிறத பார்த்து ரொம்பவே ஷாக் ஆவார். சரி பணத்தையாவது எடுத்துகிட்டு போகலாமேன்னு சொல்லிட்டு பெட்டியை பார்ப்பாரு. பெட்டிலையும் பணம் இருக்காது. ஸோ யாரோ ஒருத்தவங்க நீ பணம் எடுத்துகிட்டு வர விஷயம் தெரிஞ்சு பணத்தையெல்லாம் எடுத்துகிட்டு உன்னை கொலை பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி அவர் பயந்து அங்கேருந்து எஸ்கேப் ஆகலான்னு சொல்லிட்டு கிளம்பிடுவார். ஸோ அதுக்கப்புறம் அவரோட தொல்லையே உன்கிட்ட இருக்காது, ஏன்னா நீ இறந்து போயிட்டதை தான் மேனேஜர் நினச்சிக்கிட்டு இருப்பார், நம்ம அந்த பணத்தை வச்சு என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா கொடுக்குறாரு. ஸோ ஹீரோயினுக்குமே இந்த ஐடியா பெட்டராக படுது. உடனே மேனேஜருக்கு ஃபோன் பண்ணி நான் அமௌண்ட் எடுத்துகிட்டு அந்த பில்டிங்க்கு வந்துடுறேன், நீங்களும்
4th ஃப்ளோருக்கு வந்துருங்கன்னு சொல்லிட்டு நேராக அந்த பில்டிங்க்கு போகிறாங்க. ஆப்போசிட் பில்டிங்கில் ஹீரோ இருந்து நோட்டம் விட்டுட்டு இருக்காரு, ஏதாவது பிரச்சனைனா போய் காப்பாற்றலான்னு சொல்லிட்டு. ஹீரோயினும் அவங்களோட மேலே வந்து ஃபேக் பிளட்டை தடவிக்கிட்டு ரெடியாக இருக்காங்க பொசிஷனில். ஸோ மேனேஜரும் நினச்ச மாதிரியே வந்துடுறாரு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஏறிட்டாரு, செகண்ட் ஃப்ளோர் ஏறிட்டாருன்னு ஹீரோ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. திடீர்னு ரொம்ப நேரம் ஆகி 3rd ஃப்ளோருக்கு வரவே இல்லை. ஹீரோவுமே என்னாச்சுன்னு தெரிலன்னு பேசிக்கிட்டே இருக்கப்போ ஹீரோயின் நான் போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு கீழே போய் பார்க்குறாங்க. அங்கே மிகப்பெரிய ஷாக்குங்க. மேனேஜரை யாரோ சுட்டு கொண்டிருக்காங்க. ஸோ இதை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு எப்படி இருக்கோ, சரி இங்கேருந்து போகலாமேன்னு வெளில போய் பார்த்தா கரெக்டாக இந்த பில்டிங்க்கு கீழே போலீஸ் வந்து நிற்கிது. ஹீரோயின் கரெக்டாக தொக்கா மாட்டிக்கிட்டாங்க. அப்படியே சீனை கட் பண்ணி இங்கே போலீஸ் எப்படி வந்தாங்கங்கிறத காட்டுறாங்க. ஸோ போலீஸ்க்கு அஜய் தான் ஃபோன் பண்ணியிருப்பாரு. ஸோ அஜய் நம்ம இவ்வளோ நேரம் இறந்துட்டாருன்னு தான் நினச்சோம், அவர் கடைசியில் உயிரோடு தான் இருக்கார். இவரை உயிரோடு இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கில்லருக்கு பணத்தை கொடுத்து இவர் கரெக்ட் பண்ணி வச்சுருப்பாரு. ஸோ இவர் இறந்த மாதிரியான ஒரு ஃபேக்கான ஒரு செட்டப்பை தான் க்ரியேட் பண்ணியிருப்பாரு. ஸோ இவர் தான் இவங்க 2 பேரையும் பழி வாங்கணும்னு சொல்லிட்டு மேனேஜரை போட்டு தள்ளிட்டு ஹீரோயினே அந்த கொலையில் மாட்டி விட்டுருப்பாரு. ஸோ இதோட இந்த படம் முடியுது. ஹீரோவோ போலீஸ் வரதை பார்த்துட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிருப்பார். ஸோ ஹீரோயின் தான் போலீஸ்கிட்ட மாட்டியிருப்பாங்க. இதோட இந்த படம் முடியுது. என்னோட எக்ஸ்ப்ளனேஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.